வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ 2025 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நீங்கள் நினச்ச ட்ரீம்ஸ் இந்த இயராவது உங்களுக்கு நல்லா பெட்டராக அமையணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்தோன்னா நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருப்பீங்க. அந்த ரெசல்யூஷன்லாம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஒரு சில ரெசல்யூஷன்ஸ்லாம் எடுத்திருக்கேன். உங்களோட ரெசல்யூஷன்லாம் பார்த்தோன்னா கன்ஃபார்ம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கு நான் கண்டிப்பாக ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நம்மளோட ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவுக்கு உங்கள் மேலே நான் லவ் வச்சுருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் கண்டிப்பாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தோன்னா ப்ரோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிடணும் அப்படின்ற நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஆண்டனி அப்படின்ற ப்ரோ கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்த்தோன்னா, ஒர்க் அவுட் பண்ணி முடித்த உடனே சாப்பிடக்கூடாது. அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா ஸோ உடனே பார்த்தோன்னா உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ், ஸ்வீட்டு, ஸோ அதிகமாக சுகர் ஐட்டம், அதிகமாக காரம் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கிரேவிங்ஸாக இருக்கும். அதாவது சிப்ஸ், காராச்சா, மிச்சர். ஸோ இது மாதிரிலாம் டைமில் இருக்கும்போது நீங்கள் பார்த்தோன்னா நிறைய வாட்டர் குடிங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க. ஸோ அப்படி நீங்கள் குடிக்கிறதுனால உங்கள் பாடி பார்த்தோன்னா இன்னுமே ஹைட்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வாட்டர் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதனால் வாட்டர் அதிகமாக குடிங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரு அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஒர்க் அவுட் பண்ணி முடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா ஒரு 35 மினிட்ஸ் ஆகுது கழிச்சு தான் நீங்கள் டயட் எடுக்கணும். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒர்க் அவுட்டை முடிச்சதுக்கப்புறம் உங்களோட பாடியில் பார்த்தோன்னா பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். எதனால் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம பாடியில் பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிரும். அதெல்லாம் கூல் டவுன் ஆகிறதுக்கு எப்படியும் மினிமம் பார்த்தோன்னா 25 35 மினிட்ஸ் ஆகுது எடுத்துக்கும். முக்கியமாக ஹார்ட் பீட் ரேட்டு. ஸோ நம்மளோட ஹார்ட் பீட் பார்த்தா அதிகமாகவும் படபடப்பாக இருக்கும். அந்த டைமில் போய் நம்ம ஏதாவது ஃபுட்டு உடனே எடுக்கிறோம், அப்படி இல்லாட்டி கூலிங்காக ஏதாவது தண்ணி உடனே குடிக்கிறோம், நிறையா குடிக்கிறோம் அப்படின்னா ஸோ நமக்கு பார்த்தோன்னா பாடியில் கண்டிஷன் மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பாடி கண்டிஷன் மாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா 35 45 மினிட்ஸுக்கு அப்புறம் உங்களோட டயட் நீங்கள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதனால் ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் பார்த்தோன்னா அப்படியே டயட் எடுக்காமல் தூங்கிடுறாங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேறு ஒர்க்குக்கெலாம் பண்ண போயிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கரெக்டான டயட் இன்றைக்கி எடுத்தால் மட்டுமே தான் உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி செஞ்ச ஒர்க் அவுட்டுக்கு பலன் கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் ஃபுட்டை இன்டேக் பண்ணுறதை விட்டுட்டு ஸோ நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ½ அன் ஹவர் கழிச்சாவது நீங்கள் உங்கள் டயட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி பண்ணுறதுனால உங்கள் பாடியுமே நல்ல கண்டிஷன் மாறாமல் இருக்கும். ஸோ திடீர்னு இப்போ நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதிகமாக தண்ணி திடீர் ஃபாஸ்ட்டாக குடிக்கிறதுனாலையும் அப்படி இல்லாட்டி ஏதாவது ஐஸ்கிரீம் சில்லாக சாப்பிட்றதுனாலையும் உங்களுக்கு ஏதாவது பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டயட்டை கண்டினியூ பண்ணலாம். முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் எடுக்கிறீங்க. ஸோ அப்படி நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ கேட்பீங்களா அப்படின்னு தெரியல, நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அன்பாக சொன்னால் கேட்டுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் ஜங்க் ஃபுட்ஸ், ஆயில் ஃபுட்ஸ்லாம் எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தோன்னா நீங்கள் என்ன டயட் எடுக்கிறீங்க, ப்ரோட்டீனுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். அப்படின்னா தான் மசில் ரெக்கவரிக்கு அது உதவியாக இருக்கும். அந்த டைமில் பார்த்தோன்னா நீங்கள் நல்ல ஃபுட்டாக எடுக்கணும். அந்த டைமில் பார்த்தோன்னா அதிகமாக ஜங்க் ஃபுட்ஸ் இது மாதிரிலாம் ஃபுட்லாம் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மசில்ஸ் பார்த்தோன்னா ரெக்கவரி ஆகாது. உங்களோட மசில் க்ரோத் பார்த்தோன்னா சீக்கிரமாக டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டயட் எடுங்க. ஸோ டயட்டை பற்றி என்னென்ன டயட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். அப்படி என்ன டயட் எடுக்க முடியல ப்ரோ அப்படின்னா 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஏதாவது நல்லா சாப்பிட்ருங்க. முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா டயட் நிறைய பேர் கண்டினியூஸாக எடுக்க முடியல ப்ரோ, ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. ப்ராப்ளம்லாம் எதுவும் ஆகாது. ஸோ கண்டினியூஸாக நம்ம எடுக்கிறத கண்டிப்பாக எப்போதுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் 1 டே 2 டே அப்படி இல்லாட்டி 3 டே மிஸ் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டயட் எடுக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி டயட் எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். உங்கள் பாடியில் விசிபிளாக மசில்ஸும் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக டயட் எப்போதுமே விட்டுறாதீங்க. ஸோ பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுக்கு நான் போன வீடியோஸில் சொன்ன மாதிரி தான். ஸோ உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸோ 70% பார்த்தோன்னா நீங்கள் உங்கள் டயட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போனா தான் உங்களோட மசில்ஸ் ரெக்கவரி ஆகும். மிச்சம் இருக்க 30% என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னா அதில் தான் நீங்கள் உங்களோட ஒர்க் அவுட்டில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போனா தான் உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்க முடியும்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ நார்மலாக நீங்கள் ஒரு பிகினர், ஸோ நான் இப்போ தான் ப்ரோ ஜிம் ஹோம் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் பார்த்தோன்னா உங்கள் பாடியை ஃபிட்டாக வைக்கிறதுல நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தோன்னா 30% பார்த்தோன்னா உங்களோட ஒர்க் அவுட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். மிச்சம் இருக்க 70% பார்த்தோன்னா உங்கள் டயட்டில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அப்போ தான் உங்கள் பாடியை ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். மறக்காமல் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக
யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப உங்களுக்கு பெட்டரான சாய்ஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பாடி சீக்கிரமாக கூல் டவுன் ஆகுறதுக்கு அது உதவியாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய பேர் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. அதாவது ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஏதாவது மறுபடியும் எக்ஸசைஸ் செய்கிறது அப்புறம் ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்யலாமான்னு கேட்குறீங்க. அப்படி நீங்கள் செய்ய வேணாம். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகிறதுக்கு 72 ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி 42 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். அந்த டைமில் நீங்கள் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மசில் ரெக்கவரியை பார்த்தினா வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிரும். அதனால் கண்டிப்பாக அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ அப்படி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காமலே போயிருக்கு. மசில் ரெக்கவரிக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம மசில்ஸ் பார்த்தினா இருக்கிற டைமோட சீக்கிரமாக எப்படி ரெக்கவரி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த 5 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்கள் மசில்ஸை சீக்கிரமாகவே ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து அந்த வீடியோஸ்லாம் வந்து நிறையாவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், அது இந்த வீடியோட எண்டிங்கில் வந்து சொல்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே நிறையா ப்ராடக்ட்லாம் வரும். அதாவது ஜிம் சம்மந்தமாக வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கோ நிறையா ப்ராடக்ட் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். இந்த வீடியோட டைட்டிலை கிளிக் பண்ணினாலே அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வரும். ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும். எப்படி ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு ப்ராடக்ட் அதெல்லாம் மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீப்பாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேண்ட் கிரிப்பர், ஜிம் பேக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஜிம் போகிறதுக்கு பேக்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வீடியோவோட பாட்டம் கீழே பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வியூ ப்ராடக்ட்னு ஒரு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கனாலே நிறைய ப்ராடக்ட் வரும். மறக்காமல் அதெல்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிந்த்ரா, ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி வந்து அதில் நீங்கள் வாங்குற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதனால் மறக்காமல் வந்து அந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குங்க. கம்பல்சரி நீங்கள் வாங்குங்க அப்படின்னு சொல்லல. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் அந்த ப்ராடக்ட்லாம் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் போடுறதுக்கு நான் ரெடி தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டாரே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணேன். ப்ரோ எனக்கு நிறையா வீடியோஸ் நான் கேட்குறேன் ப்ரோ, எனக்கு எதுவும் வீடியோஸ் போட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ப்ரோ என்னால் கண்டிப்பாக வந்து எல்லா கமெண்ட்ஸுக்கும் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. ஸோ நீங்கள் மறுபடியும் ரிப்பீட்டட் கமெண்ட்ஸ் வந்து பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லாட்டி அதுக்கு ஒரு வீடியோ வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டுருவேன். ஸோ இந்த நியூ இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த 2025 முடிகிறதுக்குள்ளேயும் நம்ம பார்த்தோன்னா வந்து சேனல் நல்லா க்ரோத் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் வந்து நான் இருக்கேன். அதனால் மறக்காமல் பார்த்தோன்னா நம்ம சேனல்ஸில் பார்த்தோன்னா 20 டேஸ் பார்த்தோன்னா 40 வீடியோஸ் அப்லோட் பண்ணுற சேலஞ்ச் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அது பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்னன்னு தெரில. கண்டினியூஸாக 1 டேக்கு பார்த்தோன்னா 2 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது பார்த்தோன்னா உங்களோட மசில் ரெக்கவரிக்கு நீங்கள் என்னென்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் சீக்கிரமாக மசில் ரெக்கவர் ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தூங்குங்க. எந்தளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகும். அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா வந்து நல்ல டயட் எடுக்கணும். நல்ல ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் ஃபுட்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு எடுத்துக்கோங்க. அதை பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ யாரெல்லாம் எந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுக்கணும், அதாவது குறிப்பிட்ட வயசில் இருக்கிறவங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்தோன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதாவது இப்போ 18லேருந்து 24 ஏஜ் உள்ளவங்க எவ்வளோ நேரம் தூங்கணும், 75லேருந்து 90 ஏஜ் உள்ளவங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்ட்டுலாம் நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சு ஆல்ன்ற ஆப்ஷனில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி டயட் எடுக்கலாம், ஸோ எல்லா வீடியோஸும் வந்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ மெயினாக போட்டதுக்கான காரணம் பார்த்தோன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எப்போ சாப்பிட்ணும், ஸோ ஏன் வந்து அவ்வளோ நேரம் கழித்து சாப்பிட்ணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ், see you in another வீடியோ. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். ஸோ உங்களோட நியூ இயரில் நீங்கள் எடுத்த ரெசல்யூஷன்லாம் கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நான் ப்ரே பண்ணிக்கிறேன். பை கைஸ்.